பிச்சைக்காரனுக்கு அப்புறம் நானும் விஜய் ஆண்டனி சேரணும்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் விரும்பினாங்க. அந்த சமயத்தில் நான் விஜய் ஆண்டனிகிட்ட போயிட்டு ஒரு கதை சொல்கிறேன். சார் இன்றைக்கி டைம் இல்லை, நம்ம ஒரு சண்டே மீட் பண்ணிடலாமா சார், கொஞ்சம் நான் ரஷ்ஷராக இருப்பேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சண்டேக்காக நான் வெயிட் பண்ணுறப்ப சாட்டர்டே நைட்டு கரெக்டாக ஃபோன் வந்துச்சு. சார் நீங்கள் சொன்ன அந்த கண்டென்ட் வேண்டாம்னு தோணுது சார், நான் இந்த படம் வேற ஒரு கதையில் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் அதில் 2 பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, 2 ஹீரோஸ்ன்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற கதை ரொம்ப நல்லா இருந்துருச்சு அப்படின்னா என்னால் அவாய்ட் பண்ண முடியாது சார். இப்போதைக்கு நான் 2 ஹீரோஸ் படத்தில் நான் பண்ணுற ஐடியா இல்லை சார் அப்படின்னாரு. தட் வாஸ் 2016. திடீர்னு 2018 அவர் வந்து 2 பேர் இன்னொரு லீட் ரோல் பண்ணுற படத்தில் இவர் ஹீரோவை பண்ணுறாரு, இவரும் பண்ணுறாரு, இன்னொரு ஹீரோவும் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்பா அப்படியாடா கதை அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் கேள்விப்பட்டது என்னென்னா அர்ஜுன் சார் நடிக்கிறார் அப்படின்னு. பரவாயில்லையே, 2வது ஹாத் சேர்ந்துச்சு. இதுக்கப்புறம் படம் வளர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு தனஞ்சயன் சார் அந்த படத்தை நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஹா அப்படியே கூட்டிகிட்டே போகுது. இப்போ நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தேன். அது பெரிய ஹா ரொம்ப அதான் இந்த யூஎஸ்பி என்னென்னு, இந்த மெயின் யூஎஸ்பி என்னென்னா அர்ஜுன் சார் அண்ட் விஜய் ஆண்டனியுடைய காம்பினேஷன் ரியலி அது பயங்கரமாக புல் பண்ணுது. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் பிகினிங்லேருந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்ருக்குற இந்த படம். இது எல்லாருக்கும் இந்த என்ன சொல்கிறது ஆச்சரியமும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இந்த படத்து மேலே இருக்கும்னு நம்புகிறேன் நான். எல்லாருக்கும் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற டைரக்டர்ஸ் மற்ற யாரையும் விட எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டராகவும், இன்னொரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட ஹீரோவாகவும் இருக்கிறது. சைமன், நான் இந்த இதமாய் சாங் கேட்டுட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ பக்கத்தில் உட்காந்துருந்த நான் ராதாமோகன்ட்டு கூட சொன்னேன், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு. இந்த சமயத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். அதை எழுதின தமயந்தி, ஒண்டர்ஃபுல் ரைட்டிங், பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல பாடல்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட். அப்புறம் ஓகே, இந்த சாங் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் கேட்டு முடித்த உடனேயே பக்கத்தில் உட்காந்த ராதாமோகன் வந்து சாங் ஹம் பண்ணார். இது அந்த இதமாய் சாங் தானே அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு இல்லை இந்த மொதல் சாங் அப்படின்னாரு. ஸோ சைமன், இங்கேயே வின் பண்ணிட்டீங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ண 2 சாங்குமே 2 டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரேட். நீங்கள் இன்னும் பல உயரங்களுக்கு போவீங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஆண்ட்ரூ, முகேஷ் டிஓபி முகேஷ் தானே? ஓகே, உங்கள் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிரதீப் சார் ஆகட்டும், இல்லை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சார் ஆகட்டும், டைரக்டர், இந்த ஹோல் டீம், ஜஸ்ட் வெயிட் ஃபார் த பிளாக் பஸ்டர் இன் மே. ஆல் தி பெஸ்ட்.